ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 1, 2024 ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள் கூட உங்கள் கைக்கூடி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை எப்போ வாங்கலாம் அப்படின்னா, புத்தாண்டு திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இரவு 9 மணிக்குள்ளே வாங்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னா, தேங்காய். நல்லா சுத்தமாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காயாக பார்த்து வைங்க. காஞ்சி மகா பெரியவர் மட்டை தேங்காயை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த தேங்காய். நீங்கள் மட்டை தேங்காயை வாங்கினாலும் சரி, இல்லை உரிச்ச தேங்காயை வாங்கினாலும் சரி, ஒரே ஒரு தேங்காயை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தாலும் அன்னைக்கு தினம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் வாங்குறது ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது ஒரு முக்கியமான பொருள் மயில் இறகு. மயில் இறகு எந்த ஒரு வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது. பல தேவஸ்தான கடைகளில் மயில் இறகு விற்பாங்க. அங்கே போயிட்டு வாங்கினதே சிறப்பு. மயிலை தொந்தரவு படுத்தி அதுக்கிட்டேருந்து இறகை எடுக்காமல் அதோட உடம்புலேருந்து தானாக தோகை கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து சுத்தப்படுத்தி கடைகளில் விற்பாங்க. அப்படிப்பட்ட மயிலிறகை தான் ஒரே ஒரு தொகையை வாங்கிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைங்க. முருகப்பெருமானோட வாகனமாக இருக்கக்கூடிய மயில் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இறகு உங்கள் வீட்டில் இருக்கிறது நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்தும், எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும். மூணாவது ஒரு முக்கியமான பொருள் பச்சரிசி. திங்கட்கிழமை சோமவாரம், அதாவது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சிவபெருமான் தலையில் சந்திரன் இருக்கும். அதனால தான் அவரை சந்திரமௌலீஸ்வரர்னு கூப்பிடுறோம். சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் நெல். நெல்லாக வாங்காமல் பச்சரிசியாக வாங்கி ஒரு கைப்பிடி அளவு கூட போதும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கைப்பிடியாவது பச்சரிசி வாங்கி அன்றைக்கி பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் லக்ஷ்மி குபேரர். வெறும் குபேரர் வாங்குறது ஒரு பக்கம் சிறப்பு. ஆனால் குபேரர் கூட மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் சிலையை வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு. இல்லை எனக்கு சிலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க குறைஞ்சது லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவாவது வாங்கி வீட்டில் மாட்டி வைங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கணும், இல்லை என்னால் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எல்லாத்தையும் வாங்கலாம். ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு திங்கட்கிழமை வர்றதால ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற எந்த நேரங்களில் வேணாலும் இரவு 9 மணிக்குள்ளே இந்த பொருட்களை வாங்கிடுங்க. நம்ம புத்தாண்டு அன்னைக்கு வருஷத்தோட தொடக்கத்தன்னைக்கு என்ன பொருட்கள் வாங்குகிறோம், எப்படி பூஜைகள் செய்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த வருஷம் நமக்கு அமைய போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு மகா பெரியவா சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.